அட்லாண்டிக் உலகம் முழுக்க பரவி இருக்கிற ஒரு கருப்பு ரகசியம் இதுக்குள்ள ஒளிஞ்சிருந்தது. வருஷம் 1985 செப்டம்பர் 1ஆம் தேதி கடலோட ஆழத்துல சுமார் 12,500 அடிகள் கீழே மனுஷ கண்ணுக்கே தெரியாத ஆழத்துல ஆர்கோங்கிற ஒரு ரொபாட்டிக் நீர்மூழ்கி கருவி மெதுவா நகர்ந்துட்டு இருந்தது. மேல கப்பல்ல இருந்த சயின்டிஸ்டுங்க மூச்சு விட கூட மறந்து டிவி ஸ்கிரீனை பாத்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஸ்கிரீன்ல ஒரு பொருள். அது பாறை இல்ல, ஒரு பிரம்மாண்டமான கொதிகலன். 73 வருஷமா தண்ணிக்குள்ள மறைஞ்சிருந்த கனவுகளின் கப்பல் கண்டுபிடிக்கப்பட்ட கணம் அது. ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். இந்த தேடல ராபர்ட் பல்லார்ட் சும்மா ஒன்னும் ஆரம்பிக்கல. இது டைட்டானிக்க தேடுற அறிவியல் பயணம்ங்கிற போர்வையில நடந்த ஒரு டாப் சீக்ரெட் ராணுவ நடவடிக்கை. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் பனிப்போர் நடந்த காலம் அது. அமெரிக்க கடற்படை காணாம போன அவங்களுடைய 2 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடிக்க சொல்லிதான் பல்லாடுக்கு நிதி கொடுத்தாங்க. அதாவது த்ரெஷர் அப்புறம் ஸ்கார்பியன் கப்பல்கள்ல இருந்த அணு உலைகள் பாதுகாப்பா இருக்கான்னு பார்க்கணும். அந்த கப்பலுங்க பேப்பர் கட்டிங் மிஷின்ல வெட்டி எடுத்தது போல துண்டு துண்டா சிதறி கிடந்துச்சுங்க. அப்படி தேடும்போதுதான் பல்லாடு ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சார். ஒரு கப்பல் மூழ்கும்போது அது ஒரே முழுசான கப்பல் மாதிரி இருக்காது, ஒரு வால் நட்சத்திரம் மாதிரி சிதறி கிடக்கும். அதுக்குதான் டெப்ரிஸ் ஃபீல்டுன்னு பேரு. டைட்டானிக்க தேட அவருக்கு கிடைச்சதே வெறும் 12 நாள் தான். ஆனா இந்த கண்டுபிடிப்பு உத்திய பயன்படுத்தி தான் கடைசி நேரத்துல டைட்டானிக்கோட கொதிகலனை அவர் கண்டுபிடிச்சார். ஒரு போர்க்கால ரகசியம்தான் ஒரு வரலாற்றை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஓகே, இதுதான் உங்க பாலாபைட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, இந்த ரகசியம் இருக்கட்டும். 1912ல இந்த கப்பல் எப்படி உருவாச்சுன்னு பாப்போம். அது வெறும் கப்பல் இல்லங்க, எட்வர்டியன் காலத்தோட தொழில்நுட்ப கர்வம். அயர்லாந்துல ஹார்லண்ட் அண்ட் வுல்ஃப் தளத்துல கட்டப்பட்டது. அது வரைக்கும் மனுஷ செஞ்சதிலேயே இதுதான் மிகப்பெரிய நகரும் பொருள். அத கடவுளால கூட மூழ்கடிக்க முடியாதுன்னு பேசிக்கிட்டாங்க. ஒயிட் ஸ்டார் லைன் நிறுவனம் நேரடியா அன்சிங்கபிள்னு சொல்லலேனாலும் கப்பல் கட்டிய பொறியாளர்களும் பத்திரிகைகளும் இது நடைமுறையில் மூழ்கடிக்க முடியாததுன்னு எழுதுனாங்க. ஏன்னா கப்பலின் அடிப்பகுதி 16 தனித்தனி அறைகளா பிரிக்கப்பட்டிருந்துச்சு. இதுல முதல் 4 அறைகள்ல தண்ணி புகுந்தாலும் மிதக்கும்னு நம்புனாங்க. இந்த நம்பிக்கைதான் அப்புறம் அலட்சியமா மாறிப்போச்சு. இந்த கப்பலுக்குள்ள நீச்சல் குளம் இருந்துச்சு. உப்பு நீரை சூடாக்கி நிரப்பியிருந்தாங்க. துருக்கிய குளியல் ஸ்பாவ்ல அரேபிய பாணியில டைல்ஸ் போட்டு டீக்கு மர வேலைப்பாடுகள்னு அட்டகாசமா அமைச்சிருந்தாங்க. ஜிம்னாசியத்துல எலக்ட்ரிக் குதிரை, எலக்ட்ரிக் ஒட்டகம் எல்லாம் இருந்துச்சு. அதுல ஏறி சவாரி செஞ்சே உடற்பயிற்சி பண்ணலாம். டிக்கெட் விலைய பாத்தீங்கன்னா வகுப்புகளுக்கு இடையே இருந்த ஏற்றத்தாழ்வை புரிஞ்சுக்கலாம். முதல் வகுப்புல ஒரு பார்லர் சூட்டோட விலை இன்றைய மதிப்புல 1 கோடி ரூபாய்க்கும் மேல. ஆனா 3ஆம் வகுப்புல இருந்த பங்க் பெட்ரூம் டிக்கெட் சுமார் $350 இருந்து $900 வரைக்கும் தான். இவங்க 2 பேரும் ஒரே கப்பல்ல, ஆனா 2 வெவ்வேறு உலகத்துல பயணம் செஞ்சாங்க. இப்படிப்பட்ட பிரம்மாண்ட கனவு ஏன் உடையணும்? இது ஒரே ஒரு காரணத்தால மட்டும் நடக்கல. பல துரதுஷ்டமான சம்பவங்களோட சங்கிலி தொடர். முதலாவதா சொல்லணும்னா கானல் நீர் கோளாறு. விபத்து நடந்த அன்னைக்கு கப்பல் வெப்பமான கல்ஃப் ஸ்ட்ரீம் பகுதியில இருந்து குளிரான லாப்ரடார் நீரோட்ட பகுதிக்குள்ள நுழைஞ்சுச்சு. இதனால கடலுக்கு மேல இருந்த வெப்பம் மாறி ஒளி விலகி ஒரு போலி அடிவானம் உருவானது. இந்த மாயையால பனிப்பாறையோட அடிப்பகுதி இருட்டுக்குள்ள மறைஞ்சு கப்பலுக்கு ரொம்ப பக்கத்துல வர்ற வரைக்கும் லுக் அவுட்டுகளுக்கு தெரியவே இல்ல. இரண்டாவது, காணாமல் போன ஒரு சாவி. கப்பல் கிளம்பும்போது டேவிட் பிளேருங்கிற அதிகாரி கடைசி நேரத்துல மாற்றப்பட்டார். அவசரத்துல போகும்போது பைனாகுலர் வச்சிருந்த லாக்கர் சாவிய தன்னோட பையில போட்டு எடுத்துட்டு போயிட்டார். அதனால லுக் அவுட்டுகளான ஃப்ரெட்ரிக் ஃப்ளீட்டால் பைனாகுலரை எடுக்க முடியல. பைனாகுலர் இருந்திருந்தா சீக்கிரமே பார்த்திருப்போம், காப்பாத்தி இருக்கலாம்னு ஃப்ளீட் பின்னாடி சொன்னார். அந்த சின்ன சாவி 1500 உயிர்களை காப்பாத்துற வாய்ப்பை தட்டி பறிச்சுது. ஏப்ரல் 14 இரவு 11:40 மணி ஒரு எச்சரிக்கை மணி ஒலித்தது. ஐஸ்பர்க் ரைட் அஹெட் அப்படின்னு. முதல் அதிகாரி மர்டாக் கப்பலை இடது பக்கமா திருப்ப சொல்லிட்டு இன்ஜின்களை ரிவர்ஸ் பண்ண சொன்னார். ஆனா பனிப்பாறை அவங்க பார்த்ததற்கும் அது மோதியதற்கும் இடைப்பட்ட நேரம் வெறும் 37 நொடிகள் தான். 46,000 டன் எடை உள்ள கப்பலை திருப்புறதுக்கு அந்த நேரம் சுத்தமா பத்தல. கப்பலை திருப்ப முயற்சி செஞ்சு பார்த்து
பக்கவாட்டுல உரசிட்டாங்க. கப்பல் பனிப்பாறையில மோதுனதும் அது கிழியல. ஆனா தகடுகள் வளைஞ்சு, ரிவெட்டுகள் உடைஞ்சு, தண்ணி உள்ள போக ஆரம்பிச்சுது. விதியோட கோர முகம். 5 அறைகள்ல தண்ணி புகுந்துச்சு. 4 அறைகளை தாங்கின டைட்டானிக்கோட விதி அத்தோட முடிஞ்சு போச்சு. டைட்டானிக் மூழ்கிட்டு இருந்தபோது அருகிலிருந்தும் உதவிக்கு வராத ஒரு கப்பல் மேல இன்னிக்கும் சந்தேகம் இருக்கு. அதுதான் எஸ்எஸ் கலிஃபோர்னியன். இந்த கப்பல் 10 முதல் 19 மைல் தொலைவுல பனிக்கட்டிகள் காரணமா நின்னுட்டு இருந்துச்சு. டைட்டானிக் விட்ட வெள்ளை நிற அபாய ராக்கெட்டுகளை கலிஃபோர்னியன் மாலுமிகள் பார்த்தாங்க. ஆனா அவங்க வரல. ஏன்னா தவறான புரிதல் தான் அதுக்கு காரணம். அவங்க வெள்ளை ராக்கெட்டுகளை ஏதோ வானவேடிக்கைன்னு நினைச்சாங்க. இரண்டாவதா, கானல் நீர் மாயை. இங்கேயும் அதே பிரச்சனைதான். கலிஃபோர்னியன் கப்பலிலிருந்து பார்க்கும்போது டைட்டானிக்கோட உருவம் மாறி சின்ன சரக்கு கப்பல் போல தெரிஞ்சிச்சு. மூணாவதா, ரேடியோ ஆஃப். மிக கொடுமையான முரண் என்னன்னா, கலிஃபோர்னியன் கப்பலோட ரேடியோ ஆபரேட்டர் சிரில் எவன்ஸ் ராத்திரி 11:30 மணிக்கே ரேடியோவை ஆஃப் பண்ணிட்டு தூங்க போயிட்டார். அதனால டைட்டானிக் அனுப்பிய SOS சிக்னல் யாருக்கும் கேட்கல. ஒருவேளை அந்த ரேடியோ மட்டும் ஆன்ல இருந்திருந்தா ஆயிரக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும். அப்புறம் இன்னொன்னு, கப்பல் மூழ்கும்போது வாசிச்ச கடைசி பாட்டு எதுன்னு கேட்டா நிறைய பேர் நியரர் மை காட் டு தீன்னு சொல்லுவாங்க. ஆனா உயிர் பிழைச்ச வயர்லெஸ் ஆபரேட்டர் ஹரால்ட் பிரைட் சாஞ்ச் டி ஆட்டம்னிங்கிற வால்ட்ஸ் பாதலத்தான் கேட்டதா சொன்னார். சத்தம், பதட்டம் எல்லாத்துலயும் 2 பாட்டோட ஆரம்பமும் ஒரே மாதிரி இருந்ததால பயணிகள் குழம்பி இருக்கலான்னு ஆய்வாளர்கள் சொன்னாங்க. இவ்ளோ பெரிய சோகத்தை உலகத்துக்கே கொண்டு வந்தவர் 1997ல இந்த கதைய திரைப்படமா எடுத்த நம்ம ஜேம்ஸ் கேமரூன் தான். அவர் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி டைட்டானிக்க பத்தி ரொம்பவே ஆராய்ச்சி பண்ணியிருந்தார். படத்துல வர்ற ஜாக் மற்றும் ரோஸ் கதாபாத்திரங்கள் சுத்தமா கற்பனையானவைதான். ஆனா ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, டைட்டானிக்ல நிஜமாவே ஜோசப் டாப்சன்னு ஒரு நிலக்கரி அள்ளும் தொழிலாளி இருந்தார். கேமரூனுக்கு இது கதை எழுதும்போது தெரியாது. இந்த படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் ஹாலிஃபேக்ஸ்ல இருக்கிற நெஜ ஜோசப் டாப்சனோட கல்லறைக்கு ரசிகர்கள் கூட்டம் படையெடுக்க ஆரம்பிச்சுது. கப்பல் எப்படி உடைஞ்சது? 1985ல பல்லாடு கண்டுபிடிக்கிற வரைக்கும் கப்பல் உடையாம முழுசா மூழ்கிச்சின்னு தான் எல்லாரும் நம்பினாங்க. ஆனா கேமரூன் படம் கப்பல் பாதியா உடைஞ்சு மூழ்கினதுங்கிற உண்மைய உறுதிப்படுத்தினது. ஆனா ஒரு சின்ன திருத்தம். படத்துல காட்டுற மாதிரி கப்பல் 45 டிகிரி கோணத்துல எழும்பல. சுமார் 23 டிகிரி கோணத்துல இருக்கும்போதே உடைஞ்சு போச்சுன்னு கேமரூன் அப்புறமா ஒத்துக்கிட்டார். இன்னொரு சர்ச்சை முதல் அதிகாரி மர்டாக் பத்தி. படத்துல அவர் பயணிகளை சுட்டுட்டு தன்னைத்தானே சுட்டுக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. அவர் கடைசி வரைக்கும் லைஃப் போட்களை இறக்கதான் முயற்சி பண்ணினார்னு சாட்சிகள் சொல்லுது. இதனால கேமரூன் பின்னாடி மன்னிப்பெல்லாம் கூட கேட்டார். டைட்டானிக் 1500 உயிர்களை பறிச்சுது. ஆனா அந்த பலி கடல் பயண விதிகளையே மாத்தி அமைச்சுது. இந்த விபத்து தான் சோலாஸ் என்ற சர்வதேச ஒப்பந்தத்துக்கு அடிப்படையா இருக்குது. டைட்டானிக்ல இருந்த படகுகள்ல 1/3 பங்கு மக்களை மட்டும்தான் காப்பாத்த முடியும். இப்போ கப்பல்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இடம் இருக்கிற மாதிரி லைஃப் போட் படகுகள் கட்டாயமா இருக்கணும்னு சட்டம் வந்திருக்கு. கலிஃபோர்னியன் செஞ்ச தப்பு இனி நடக்கக்கூடாதுன்னு எல்லா பயண கப்பல்களிலும் 24 மணி நேரமும் ரேடியோ ஆபரேட்டர் பணியில் இருக்கணும்னு சட்டம் வந்துச்சு. அட்லாண்டிக்ல பனிப்பாறைகளை கண்காணிக்க சர்வதேச பனிக்கட்டி ரோந்துங்கிற அமைப்பையே உருவாக்குனாங்க. இந்த அமைப்பு எச்சரிக்கை கொடுத்தப்புறம் எந்த கப்பலும் பனிப்பாறையில மோதி விபத்துக்குள்ளாகல. இன்னைக்கு டைட்டானிக் மூழ்கி 100 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இன்னும் கொஞ்ச காலத்துல ஹாலோமோனாஸ் டைட்டானிக்கேங்கிற ஒரு பாக்டீரியா துருப்பிடிச்சு கரைஞ்சிட்டு இருக்கிற அந்த கப்பலின் இரும்பு உடம்ப முழுசா அரிச்சு முடிச்சிடும். ஆனா டைட்டானிக் சொன்ன பாடம் மட்டும் அழியாது. மனுஷன் செஞ்ச தொழில்நுட்பம் எவ்வளவு பெரியதா இருந்தாலும் இயற்கையோட சக்தி முன்னாடி அது ரொம்ப சின்னது. அந்த 37 நொடிகள், அந்த ஒரு காணாமல் போன சாவி, அந்த ஒரு ஆஃப் பண்ணப்பட்ட ரேடியோ, இவங்க எல்லாருமா சேர்ந்துதான் வரலாற்ற மாத்துனாங்க. இன்னைக்கு நாம பாதுகாப்பா பயணம் செய்றோம்னா அதுக்கு டைட்டானிக்ல உயிர் நீத்த அந்த 1500 ஆன்மாக்கள் தான் காரணம். டைட்டானிக் அது வெறும் இரும்பும் பலகையும் கொண்ட ஒரு கப்பல் அல்ல. அது மனித கனவுகளோட, தோல்விகளோட, மீண்டும் எழுச்சியோட நித்திய சின்னம். டைட்டானிக் என்பது மனிதனின் கர்வத்தால் கட்டப்பட்டது. ஆனா கற்றுக்கொண்ட பாடங்களால் அது உலகை காக்கும் ஒரு கலங்கரை விளக்கமாக மாறியது. இப்போ அது ஆழ்கடலில் மௌனமாயிருந்தாலும்
அதோட சத்தம் நம்ம காதுல இன்னிக்கும் எதிரொலித்து கொண்டே தான் இருக்குது. இது போல சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்க நம்ம பாலா வைட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வேற எந்த டாபிக்க பத்தி பேசினா அப்படிங்கிறது கமெண்ட்ல போடுங்க. அப்படியே லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பாய்.